Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் பிசி தமிழன். நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணாலும் சரி, 8, 10 எது யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே ப்ராசஸிங் தான். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் AMD கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, nvidia யூஸ் பண்ணாலும் சரி, இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்தாலும் ஒரே ப்ராசஸர் தான். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 2 வேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டையும் பார்க்கலாம். மேனுவலாக எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்கலி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இதில் வந்து டிவைஸ் மேனேஜர் போய்க்குங்க. டிவைஸ் மேனேஜர் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிவைஸ் மேனேஜர் வந்துடும். ஜஸ்ட்டு டிவைஸ் மேனேஜர் போயிருங்க. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வந்து கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து கீழே இருக்கும். அதை வந்து டபுள் டேப் பண்ணிங்க. நான் வந்து AMD யூஸ் பண்ணுறதுனால எனக்கு AMD ரேடம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிரைவர் அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டும் கீழே வந்து மேனுவல் அப்டேட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கல் அப்டேட் நம்ம பற்றி பார்ப்போம். ஜஸ்ட்டு அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கேனிங் இஷ்யூஸ் ஆகும். அது வந்து ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ஆயிரும். தி பெஸ்ட் டிரைவ் ஃபார் யுவர் டிவைஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கல் அப்டேட்ஸ் வந்து. அடுத்து பார்க்கும்போது ஆட்டோ டிடெக்ட், அதாவது மேனுவலாக எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிங்க. ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ்ஸு எப்படினா கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு க்ரோமு அல்லது வெப் ப்ரௌசர் ஏதாவது ஒருத்தில் போய்க்குங்க. நான் 3 டிரைவர்ஸுக்கும் வந்து கீழே வந்து டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய AMDக்கு நான் போடுறேன். அப்டேட் AMD அப்டேட் டிரைவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஒன்று வரும். கீழே வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா AMD டிரைவர் சப்போர்ட் ஃபார் ரேடம் ப்ரோ 5 ப்ரோ எல்லாமே அது முதல் இதுலேயே உங்களுக்காக இருக்கும். ஜஸ்ட்டு இது வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு AMDயோட அஃபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு AMDயோடது. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஆட்டோ டிடெக்ட் அண்ட் இன்ஸ்டால் அப்டேட் ஃபார் ரேடம் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்து டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோ டிடெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். பாருங்கள், இது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா அது வந்து டேரெக்டாக அந்த டிரைவர்ஸ் வந்து அப்டேட் ஆகிரும். உங்களுக்கு 2வது வந்து டிரைவர் வந்து வெளியே வந்து இன்ஸ்டால் ஆகாது. டேரெக்டாக அதில் போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். செகண்ட் வேவ்ஸும் பார்த்துட்டோம் கைஸ். இது ரெண்டுமே பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிளியர்னஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் அதை ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து கர்சர் பாயிண்ட் வந்து டாஸ்க் பாரில் வச்சு ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு பாக்ஸ் வரும். அதில் டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போங்க. இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா GPU AMD ரேடம் அப்படிங்கிற என்னோடய இது உங்களுக்கு GPUன்னு தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 1, 2 அதை வந்து தாண்டலை. 1, 2 அல்லது 0 இது 3ல் தான் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து நான் இது 6 முதல் 10 வரைக்கும் வந்துச்சு. மேனுவலாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்னா அது கிட்டத்தட்ட 50 வரைக்குமே வரும் உங்களுக்காக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 வருஷம் அப்டேட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் கேட்குற கிளியர்னஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது பர்ஃபார்மன்ஸ் ஏறுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான ஒரு நல்ல கமெண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டெக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண உங்களுக்காக நாங்கள் டெக் வீடியோ உங்களுக்காக போடுறோம். நன்றி.